அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது 2025க்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கவுன்சிலிங் போகிறதுக்காக எல்லாருமே தயாராகிட்டு இருப்போம். அதில் கவுன்சிலிங் போய் நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டாக நமக்கு இருக்கிறதுலே நமக்கு அவைலபிலிட்டி இருக்கிறதுலே பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக நம்ம சூஸ் பண்ணிட்டு வரோம். அப்போ நமக்கு எது பிடிக்கும், நமக்கு எது பெஸ்ட்டு அப்படின்றத எப்படி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம ஏற்கனவே போன வருஷம் குரூப் 4 கவுன்சிலிங் ரிசல்ட் முடிஞ்சு அந்த குரூப் 4 கவுன்சிலிங் நடக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த முறையும் 2025 நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் போன தடவை போட்டோமோ அதெல்லாம் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இந்த முறை நம்ம போட போகிறோம். அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு முதல் முறையாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அப்போ இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸாக கண்டினியூ பண்ணுங்க, ஓகேங்களா? அதே போல் நம்மளுடைய அந்த பழைய வீடியோக்கள் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம என்ன பண்ணியிருப்போம் போட்டு கொடுத்துருப்போம், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஓகே. அப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம், எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அது என்ன சீனியாரிட்டி, யாருக்கெல்லாம் சூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி ஓவரால் நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி தர போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ளேபேக் ஸ்பீடை இன்ட்டு 2ல் வச்சு பாருங்கள், ஓகேங்களா? ஓகே. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நான் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தடவை உங்களுக்கு ரெண்டாக பிரித்து கொடுத்துட்டாங்க. நான் செக்யூரிட்டின்னு சொல்லி முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலாக ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. போட்டுட்டு டாப்பில் எடுக்கிறவங்கள இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அதில் 30 பேர் நான் செக்யூரிட்டிக்கும் 20 பேர் செக்யூரிட்டிக்கும் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஃபஸ்ட் எடுத்த 30 பேரை நான் செக்யூரிட்டியில் போட்டு அடுத்து எடுக்கக்கூடிய அந்த 20 பேர் என்ன பண்ணுவாங்க செக்யூரிட்டியில் போட்டுருவாங்க. இப்போ எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க நான் செக்யூரிட்டின்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், ஓகேவா? இது நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்கள்ட்ட பேசி அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ஓகேவா? அப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இப்படி இருக்குது. அப்போ நான் செக்யூரிட்டின்னு சொல்லி 2 இருக்குது. இந்த செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 வேகன்சிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. நான் செக்யூரிட்டியில் ஒரு 70 வேகண்ட். அப்போ மொத்தமாக பார்க்குறப்ப உங்களுக்கு 134 வேகண்ட். அப்போ 134 வேகண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பல்கான வேகண்ட், ரொம்ப நல்ல வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது. அது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டியில் வரும். அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். இங்கே உங்களுக்கு இந்த ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டியில் இருக்கக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சர் பற்றி மட்டும் பார்ப்போம். இந்த அக்ரிகல்ச்சருக்குள்ளே உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் அந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டி, புரியுதுங்களா? ஓகே. அப்போ இது உங்களுக்கு என்ன சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி. இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு பேனல் போடுவாங்க. அந்த பேனலில் ஒரு 100 பேர் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த 100 பேருக்கும் அசிஸ்டன்ட் வேக்கண்ட் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது யாருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் பக்கமாக போட முடியுமோ அவங்களுக்குலாம் அங்கங்கெல்லாம் பக்கமாக போட்டுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்துலேயே போட முடியாது, உங்கள் பக்கத்தில் வேக்கன்சியே இல்லைன்ற பட்சத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை சென்னைக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் உங்களுக்கு எங்கே தான் இருக்குது, சென்னையில் தான் இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? முடிந்தளவு உங்களுக்கு எங்கே பக்கமோ அங்கேயே போட்டுருவாங்க. அது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் அப்படி தான். ஒருவேளை உங்களுக்கு பக்கத்தில் வேக்கன்சியே இல்லை ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, உங்கள் மாவட்டத்தில் 2 பேர் சீனியாரிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு போடுவாங்க. இல்லை யாருக்கு உண்மையிலே தேவையோ அவங்களுக்கு பக்கத்தில் போட்டுட்டு இன்னொருத்தவங்கள ரொம்ப வேற எங்கேயோ இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விழுப்புரத்துலேருந்து கன்னியாகுமரிக்கோ இல்லை திருநெல்வேலியிலேருந்து சம்மந்தமே இல்லாமல் தஞ்சாவூருக்கோ அப்படிலாம் போட சான்சஸ் ரொம்ப கம்மி. ஒரு வேளை உங்கள் மாவட்டத்தில் இல்லை அப்படின்னா பக்கத்து மாவட்டங்களில் போடுவாங்க, சரௌண்டிங்கில். அங்கேயும் இல்லை அப்படின்னா சென்னையில் போடுவாங்க. இதுக்கான சான்சஸ் தான் அதிகம். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட் சீனியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பயப்படக்கூடிய விஷயம், நான் எங்கேயோ இருப்பேன், என்னை கொண்டு போய் நான் கிழக்கில் இருப்பேன் என்னை மேற்கில் போட்டுருவாங்களோ, என்னை வடக்கில் இருப்பேன் நான் தெற்கில் போட்டுருவாங்களோன்னு சொல்லி நினைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. முடிந்தளவு 95% உங்களுடைய சொந்த மாவட்டம் அல்லது பக்கத்து மாவட்டம் அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் சென்னை ரீஜனில் போடுவாங்க. அதுக்கு வாய்ப்பு உறுதி, ஓகேங்களா? ஓகே. இது ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அப்படின்றத பேசிட்டோம். அடுத்து இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் நான் செக்யூரிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போது நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படியே விட்டுரும், அது முழுக்க செக்யூரிட்டி தான். நான் செக்யூரிட்டி இப்போது ஒரு செக்யூரிட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிணைய தொகையை அவங்களுக்கு கட்டணும். 2500 சம்திங் அந்த அமௌண்ட்டை நீங்கள் அவங்களுக்கு கட்டியிருக்கணும். ஒரு பாண்டு மாதிரி அந்த 2500 ரூபாய்க்கு ஒரு பாண்டு மாதிரி நம்ம கட்டியிருப்போம், புரியுதுங்களா? அதுக்கான பாண்டும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க கொடுத்துருவாங்க. அப்போது அதை வச்சு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் நீங்கள் முன்னாடியே பே பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த செக்யூரிட்டி போஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கே போஸ்டிங் போடுவாங்க, என்ன மாதிரி போஸ்ட்டில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா ஒரு மணி ஹேண்ட்லிங் சம்மந்தப்பட்ட இடங்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இருப்பீங்க. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில் கலெக்டர் செக்யூரிட்டி போஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க மணி ஹேண்ட்லிங்கில் இருக்காங்க.
புரியுதுங்களா? ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷியர் போஸ்ட் செக்யூரிட்டியில் வைப்பாங்க. ஏன்னா அவங்க மணி ஹேண்ட்லிங்கில் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அப்படின்றது நீங்கள் ஒரு மணி ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சீட்டில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். கணக்கு வழக்கு பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு ஒரு 2500 முன்னாடியே அட்வான்ஸாக வாங்கி வச்சுருவாங்க. அதுக்கான பாண்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் வேலையை விட்டோ இல்லை நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டோ போகும்போது அதுக்கு வட்டியோட அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நான் செக்யூரிட்டிக்கும் செக்யூரிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதுங்களா? புரியுது. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப்பில் இருக்கவங்கள நான் செக்யூரிட்டிலையும் அடுத்து வரவங்கள செக்யூரிட்டிலையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு செக்யூரிட்டிக்கான ஜாப் நேச்சரே வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் லைட்டாக மாறும். அதனால் என்ன பண்ணிடுறாங்க, உங்களுக்கு எடுக்கும்போதே பிரித்து கொடுத்துட்றாங்க. உனக்கு செக்யூரிட்டி என்னமா நீ தாராளமாக நீ செக்யூரிட்டி எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க, பிரித்து கொடுத்துட்றாங்க. இதுதான் வித்தியாசம். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை இருக்கும், இது ஃபஸ்ட்டு என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வழக்கமாக நம்ம சொல்கிற மாதிரி இது என்னது ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக போயிடுது. ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட். அது என்ன டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸராக ஆக முடியுமா, ஒரு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸராக ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது. நீங்கள் என்றைக்குமே உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டியாக என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது. அதனால தான் இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டில் போக போகிறீங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த ஒரு ஏஓ ஏஏஓ ஒரு ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்கள் வேலை பார்த்து கொடுப்பீங்க. அதுதான் இது நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இது ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா எப்படி உங்களால் போலீஸ் ஆக முடியாதோ அதே மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் குரூப் 4 லெவலில் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடருக்கு போனீங்கன்னா உங்களால் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஆக முடியாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன், நான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போய் அங்கே ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி என்னால் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்பயும் முடியாது. ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடரில் போனீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரொமோஷன்ஸ் முறையோ அந்த லெவலில் தான் நீங்கள் போக முடியுமே தவிர நீங்கள் போக முடியாது. ஸோ இது ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃபாக என்ன பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணி கொடுப்பீங்க. அப்போ உங்களுடைய வேலை அக்ரிகல்ச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிவிடும். அப்போ அக்ரிகல்ச்சர்னா என்ன, அப்போ வேளாண்மைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த அக்ரிகல்ச்சர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாலுக் லெவலில் கண்டிப்பாக ஆஃபீஸஸ் இருக்கும். தாலுக் லெவலில் நிறைய ஆஃபீஸஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டெல்டா ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸஸ் அப்படின்றது நிறையா இருக்கும், வேக்கன்சிஸ் அப்படின்றது நிறையா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த டெல்டா ஜோனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைப்பதற்கான சான்ஸ் அப்படின்றது அதிகம். இப்போ விவசாயமே கிடையாது, எங்கள் ஊரில் ரொம்ப கம்மி விவசாயம், வறண்ட பூமி அப்படின்னு சொல்லி இருந்துச்சின்னா உங்களுக்கு அங்கே கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அங்கே வேகன்சிஸும் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ எங்கே தேவைப்படுமோ அங்கே போடலாம். மோஸ்ட்லி இந்த அக்ரிகல்ச்சர் வேக்கண்ட்லாம் மோஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, அக்ரிகல்ச்சர்னு சொல்ல முடியாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே உங்களுக்கு என்ன தான் சென்னை ரீஜனில் வேகன்சிஸ் அதிகமாக இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா சென்னை ரீஜன்ஸில் இருக்கவங்களாம் பெருசாக அந்த எக்ஸாம்ஸில் கிளியர் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அங்கேயே போய் செட்டில் ஆனவங்களாம் அப்படியே அந்த கல்ச்சருக்கே வளர்ந்ததுனால ஐடி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே. அப்போ இதனுடைய பணியின் தன்மை அப்படின்றது முழுக்க முழுக்க நீங்கள் உழவர்களுக்கு உதவுற மாதிரி தான் இருக்கும். வேளாண்மைக்கு எந்த அளவுக்கு உதவ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். வேளாண்மை பண்ணக்கூடியவங்கள உழவர்களை உங்களால் நேரில் சந்தித்து கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போகிறீங்க அப்படின்னா, டைப்பிஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு என்ன ப்ரொமோஷன் இருக்கும். அப்போ நம்ம சொல்லிட்டோம் நான் செக்யூரிட்டி என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டோம். இப்போ செக்யூரிட்டியாக போகிறீங்க அப்படின்னா உங்களால் என்னது ஒரு டெப்போ மேனேஜராக போடலாம். டெப்போ மேனேஜர்னால் அந்த ஒரு சேல்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, உரங்கள் விற்கக்கூடிய ஒரு இடம், இல்லை நம்ம குடோன் வச்சுருக்கலாம், அரசாங்க குடோன்ஸ் வச்சுருக்கலாம், அந்த இடத்துக்குலாம் ஒரு டெப்போ மேனேஜராக உங்களை போடலாம். இப்போ செக்யூரிட்டி போஸ்ட்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் நிறையா மணி ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இதே நான் செக்யூரிட்டி போட்டிங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் இருக்கும். இந்த செக்யூரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியே போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். செக்யூரிட்டிலையுமே உங்களுக்கு டெப்போ மேனேஜராக மட்டும் தான் போடான்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு இந்த தாலுக் லெவலில் ஒரு டெப்போவில் போட்டாங்கன்னா நீங்கள் அங்கே டெப்போ மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை உங்களை வந்து ஒரு ஏடி ஆஃபீஸில் இல்லை ஒரு ஜேடி ஆஃபீஸில் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் தான். புரியுதுங்களா? இதான் விஷயம். அப்போ ரெண்டுக்கான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுக்குமான வித்தியாசம், செக்யூரிட்டி போஸ்ட்னால் உங்களுக்கான பணியின் தன்மை கொஞ்சம் ஒரு சில போஸ்ட்டுக்கு இப்போ 64 பேர் இருக்காங்களா, 70 பேர் இருக்காங்களா, ஓகே, கீழே 64 பேர், அந்த செக்யூரிட்டி போஸ்ட்டில் 64 பேர், 64 பேரும் டெப்போ மேனேஜராக போவாங்கன்றது ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது. செக்யூரிட்டி எடுத்திங்கன்னா நீங்கள் டெப்போ மேனேஜராகவும் போகலாம். அந்த மாதிரியான ஒரு பணியின் தன்மை இருக்குது. இல்லை செக்யூரிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் செக்யூரிட்டி பண்ணக்கூடிய வேலையும் நீங்கள் என்ன பண்ணலாம். அது நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸை பொறுத்து அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஓகே. அப்போ கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் உழவர்களுக்கு சென்று சேரக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக உழவர்களுக்கு கண்டிப்பாக உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
இதான் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதுக்கப்புறம் இந்த பணியினுடைய தன்மை எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ரொம்ப ஈஸியாக இருக்குமா அப்படின்லாம் கிடையாது. மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். இப்போ ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸஸில் இருக்கீங்க அப்படின்னா, ஆஃபீஸில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுக்காங்க அப்படின்னா தாராளமாக 10 to 6, 10 to 5:45, மேக்ஸிமம் நம்ம நார்மலாக 10 to 6 நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு டெல்டா ரீஜனில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த குறிப்பாக இந்த செக்யூரிட்டி போஸ்ட்டில் அந்த மாதிரி டெப்போ மேனேஜர் மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 24/7 ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு இதுதான் ஆஃபீஸ் நேரம் அப்படின்றது சொல்ல முடியாது. அதே மாதிரி 24/7 24 ஹவர்ஸும் 365 டேஸும் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. இப்போ ஒரு விஓ மாதிரி தான், வேலை இருந்தால் ஹெவியாக இருக்கும், இல்லைனா வேலையே இல்லாமல் சும்மா உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் தான். மற்றபடி நீங்கள் இந்த நான் செக்யூரிட்டி போஸ்ட்டில் போட்டிங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டுருக்கலாம், வந்துட்டுருக்கலாம். சம்டைம்ஸ் உங்கள் ஆஃபீஸஸ்க்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பதவி உயர்வு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து ஒரு 4 வருடம் 5 வருடம் கூட ஆகுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அசிஸ்டண்ட்டுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் எதில் போனாலும் சரி. இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் முடிக்கணும், பவானி சாகர் ட்ரைனிங் முடிக்கணும், அதெல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா ஒரு 4 to 5 இயர்ஸில் நீங்கள் அசிஸ்டண்ட் ஆகலாம். அடுத்து அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் சூப்பரண்ட் ஆகிறதுக்கு, அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் சூப்பரண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 15 வருடம் கூட ஆயிருதுன்னு சொல்கிறாங்க. 10லேருந்து 15 வருடங்கள் ஆயிருது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது இங்கே ஒரு 5 வருஷம் ஆயிரும் உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் நம்ம சொல்கிறது. இங்கே ஒரு 15 வருஷம் ஆயிரும். அப்போ நீங்கள் ஜாபில் வந்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஒரு சூப்பரண்ட் ஆகலாம். அந்த சூப்பரண்ட் அப்படின்றது என்னது, உங்களுக்கு லெவல் 18 குரூப் 2 கிரேடு. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஆஃபீஸர் ஆயிருவீங்க. இதுக்கப்புறம் என்ன போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அட்மோன்னு சொல்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே அப்போ இதுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னா இதுக்குங்கிட்டு உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 வருஷம் ஆயிரும் அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு சர்வீஸ் இதெல்லாம் வந்து கடைசியாக இந்த அட்மோலாம் வந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் ஒரு 58 வயசில் 59 வயசில் இருந்துட்டு நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதுக்கு மேலே ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது கிடையாது. மேக்ஸிமம் எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் ஆகிற இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சூப்பரண்ட். ரொம்ப சின்ன வயசில் ஒரு 20 வயசில் 21 வயசில் போகிறாங்க அவங்க அப்படின்னா அவங்க அட்மோ ஆகிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகலாம். இதுதான் இருக்கக்கூடிய நிலவரம். டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட்லேருந்து சூப்பரண்ட் கண்டிப்பாக 10லேருந்து 15 வருஷம் ஆயிடுது. நார்மலாக நீங்கள் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15லேருந்து 20 வருடம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே உங்களுக்கு என்ன ஆயிடுது, உங்களுக்கு சூப்பரண்ட் ஆகிறதுக்கு ஆயிடுது, குரூப் 2 கிரேட் போகிறதுக்கு. புரியுதுங்களா? ஓகே. அடுத்து சம்பளம் அப்படின்றது நார்மலான சம்பளம் தான். உங்களுக்கு என்னதான் நார்மல் லெவல் 8ல் 19,500. அது இல்லாமல் உங்களுக்கு டிஏ நீங்கள் இருக்கக்கூடிய சிட்டியை பொறுத்து ஹச்ஆர்ஏவோ சிசிஏவோ உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு 58% டிஏ அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 29,000 கிட்ட கைக்கு வரும் உங்களுக்கு, நீங்கள் ஒரு குரூப் 4ல் இப்போ இருக்க ரேஞ்சுக்கு போனீங்கன்னா. அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நீங்கள் இருக்க இடத்த பொறுத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சென்னை ரீஜனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக தான் இருக்கும். அப்பையும் அதையும் போய் சொல்லிடுறோம். ஏன் சென்னை ரீஜனில் அங்கிட்டு வந்து விவசாயமே கிடையாது, அங்கேயும் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் மட்டும் தான் விவசாயம் கிடையாது. அங்கிட்டு உங்களுக்கு செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி மாவட்டங்களில் உங்களுக்கு விவசாயம் இருக்குது. அதை தாண்டி சென்னையில் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வேக்கன்சிஸ் அங்கே சொந்த மாவட்டமாக அங்கே கொண்டவங்க என்னவாக இருப்பாங்க, கம்மியாக இருப்பாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் போகிறவங்க அங்கே போயிட்டு 2 வருஷம் முடிஞ்சோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு என்ன பண்ணிடுவாங்க, சொந்த ஊருக்கு வந்துடுவாங்க. திரும்ப அந்த போஸ்ட் காலி ஆயிரும். அப்படியே தான் ரொட்டேஷனில் தான் போயிட்டுருக்கும். மற்றபடி உங்களுடைய சொந்த மாவட்டங்களில் இந்த மாதிரி சென்னை ரீஜன் தவிர அதர் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அங்கேயே இருப்பாங்க, செட்டில்டு. அதனால் உங்களுக்கு மோஸ்ட்லி போஸ்ட் ஃபில்டாக இருக்கும். சென்னை ரீஜனில் உங்களுக்கு போஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் வேக்கன்சிஸாக இருக்கிறதுனால வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். சென்னை ரீஜனில் ஒருத்தவங்களை இருக்கணும், சேப்பாக்கம் பக்கத்தில் இருக்குது ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, பெண்கள் போகலாமா, தாராளமாக போகலாம். ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா, 10 to 6 தான் ஆஃபீஸ் டைம் தான், அதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் பெண்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறாங்க, இருந்துக்கங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து சொந்த மாவட்டத்தில் வேலை கிடைக்குமா அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது, உங்களுக்கு தாலுக் லெவலில் கொஞ்சம் ஆஃபீஸஸ் இருக்குது, மாவட்ட லெவலில் கொஞ்சம் ஆஃபீஸஸ் இருக்குது. அப்போ எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஆஃபீஸஸ் அப்படின்றது கவுண்ட் நிறையா இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு பக்கத்துலேயே வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொமோஷன் வந்தாலும் நீங்கள் ரொம்ப தூரம் போகாமல் எங்கேயோ பக்கத்தில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ரெஷர்ஸ் இருக்குமா, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு கேட்டால் பெருசாக எதுவும் இருக்காது. நீங்கள் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, அதுக்கு ஆஃபீஸர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் விஷயம். ஃபைல் ஒர்க் தான் எல்லாமே ஜூனியர் ஸ்டென்லாம். புரியுதுங்களா? ஓகே. அப்போ வேலைப்பளு எந்த டைமில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு
நம்ம சொன்ன மாதிரி ஒன்று உங்கள் ஆஃபீஸில் வேகன்சிஸ் நிறையா இருக்குது அப்படின்ற நேரத்தில் அதிகமாக இருக்கலாம், இல்லை டெல்டா ஜோனில் உங்கள் ஏரியாவில் விவசாயம் அதிகமாக இருக்குது அப்படின்ற நேரங்களில் அதிகமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதோ ஒரு இடர் வந்து ஏதோ ஒரு பேரிடர் வந்து விவசாய நிலங்கள் வேளாண்மை துறையெல்லாம் பாதிக்கப்படுது, உழவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி டைம் தான் உங்களுக்கு உழவர்கள் மத்தியில் உண்மையிலே நான் ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் உழவர்கள் மத்தியில். இதுதான் இந்த வேளாண்மை துறையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பற்றி. இது இல்லாமல் இன்னும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன இருக்குது, இன்னும் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் மொத்தமாக உங்களுக்கு 134 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு இது செட் ஆகுமா. இப்போ நான் வந்து பெருசாக எனக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் வேண்டாம், அதுவும் வேண்டாம், நான் படுக்க வேலைக்கு போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா தாராளமாக சூஸ் ஆகும். இன்னும் ப்ரொமோஷன்ஸ்லாம் எதிர்பார்த்து நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் போக முடியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் என்ன இருக்குது, ஸ்லோவாக தான் இருக்குது. இதுதான் விஷயம். உங்களுக்கு அதிகபட்சம் குரூப் 2 கிரேட் வரைக்கும் போகலாம், குரூப் 1 கிரேட்லாம் நினச்சி பார்க்க முடியாது. பெருசாக பிரச்சனையும் இருக்காது, பக்கத்துலேயே வேலை பார்க்கலாம். இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் பாசிட்டிவ்ஸும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸும் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இது செட் ஆகுமா, இந்த நெகட்டிவ்ஸ்லாம் உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியுமா அப்படின்றது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஓகே, இதுதான் நம்ம இந்த இடத்துல பேச வந்த வேண்டிய விஷயங்கள். எல்லாமே முழுக்க முழுக்க தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து இதே போல் இன்னொரு வகுப்பில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.